டேஸ்டியான லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை கொஞ்சமாக போட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். இதில் நறுக்கி வச்சுருக்க பூண்டு நான் ஆட் பண்ணுறேன். இது கூட 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா தரையை விட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 10 முந்திரி இதில் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா கலர்ந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய ரைஸ் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் புழிஞ்சி இதில் விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ரைஸை நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இதில் ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டிருக்க மசாலாலாம் ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் ஜூஸ் புழிஞ்சு ரைஸ் மேலே விட்டுக்கிறேன். இதை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த லெமன் ஜூஸோட ஸ்மெல் ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும் போது வாசமாகவும் இருக்கும். மை ஸ்டைல் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.